ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடித்த பின்னாடி இந்த டைட்டில் நான் வைக்கலை. ஸோ முதல்லயே ரூம் பாய் அப்படின்ற ஒரு டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் ஸ்கிரிப்டே எழுதினேன். ப்ரொடியூசரோட சன் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இப்போ தான் +2 எக்ஸாம் முடிச்சிருக்காரு. வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டே. நம்ம ஹீரோக்கே நம்பிக்கை இல்லை, இது என்ன ஒரு சீரியல் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு சார். ஜெயா டிவியில் நியூஸ் செக்ஷனில் நான் சவுண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறேன். ஸோ சவுண்ட் இன்ஜினியராக இருந்தேன். அண்ட் தென் எடிட்டராக மாறினேன். லீனியர் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் நான் லீனியர் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். ஸோ ஜெயா டிவி வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி. சொத்து பத்திரத்தை கொடுத்துட்டு, சார் எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வேணும், நான் ஒரு படம் பண்ண போகிறேன். என் சன் இருக்கார், அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டு, அவரை ஹீரோவாக நீங்கள் மைண்டில் வச்சு ஒரு கதை பண்ணுங்க. நான் போனது என்னோடய லேண்டை வச்சு நான் படம் பண்ணணும்னு போனேன். பட் ஆனால் அவரோட சன்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு. உண்மையாக சொல்ல போனால் கதை யாருக்குமே புரியல. போக 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 தான் அவங்களுக்கு புரிய வருது. ரொம்ப ஆர்வம் மிகுதியில் நிறைய ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஷார்ட் நல்லா வரணும்ன்ட்டு. ஈவினிங் வந்து கெஸ்ட் ஹவுஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் கொஞ்சம் இமீடியட்டாக வாங்கன்னு. என்னன்ட்டு பதறி போய் பார்த்தா, ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்னுடைய சிம்டம்ஸ் இருக்கு. தாரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ரூம் பாய் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கும் ஜெகன் ராயன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. சார், உங்களோட முதல் படம் ரூம் பாய் இன்னும் கூடிய விரைவில் வந்துட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. ஆஸ் அ டைரக்டரா எந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கீங்க? ஸோ இந்த அளவுக்கு ப்ராசஸ்ல வந்துட்டோம். நிச்சயமா அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. நிச்சயமா எல்லாரும் ஒரு இயக்குனர் ஆகணுன்ற கனவு எல்லாருக்குமே இருக்கும். அந்த கனவு நிஜமாகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுக்கு அளவே கிடையாது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பர் சார். அண்ட் ரூம் பாய் டைட்டிலே வந்துட்டு ரொம்ப கேட்சியா இருக்கு. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க இந்த டைட்டில்? கமிங் டு த பாயிண்ட், இந்த டைட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் இந்த டைட்டிலை வச்சேன். ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடித்த பின்னாடி இந்த டைட்டில் நான் வைக்கலை. ஸோ முதல்லயே ரூம் பாய் அப்படின்ற ஒரு டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் ஸ்கிரிப்டே எழுதினேன். ஓகே. ஸோ அந்த ரூம் பாய் வந்து ஆக்சுவலாக எல்லாரும் ரூம் பாய்னா அது எல்லாருமே ஜென்ரலான ஒரு வேர்டு. இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு ரெசார்ட் போகிறோம், நம்ம கண்ணில் படுற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ரூம் பாய் ஸோ எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேர்டு. ஸோ அதனால் ஏன் ஒய் நாட் ரூம் பாய் அப்படிங்கிறது நம்ம டைட்டிலாக வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ப்ரொசீட் பண்ணேன். நைஸ் சார். சார், இப்போ ரூம் பாய் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்கவங்க பற்றி தான் ஒரு கதை. ஹோட்டல் சார்ந்த கதையாக இருக்குமா, இல்லை ஹோட்டலை சுற்றி நடக்கிற கதையாக இருக்குமா? ஹோட்டல் சார்ந்த கதையாகவும் இருக்கும், அந்த ஹோட்டல் சுற்றி நடக்கிற கதையாகவும் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹீரோ ஒரு ரூம் பாயாக வேலை தேடி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வரான். அந்த ஹோட்டலில் ரூம் பாய் வேலை கிடைச்ச உடனே அங்கே என்னென்ன விஷயங்களை சந்திக்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அண்ட் பேசும்போதே சொல்லிட்டீங்க ஹில் ஸ்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ எந்த ஹில் ஸ்டேஷன் சூஸ் பண்ணீங்க? ஷூட்டிங் எல்லாம் எப்படி நடந்ததுங்க? இட் ஹேப்பன்ட் வெரி வெல். ஏலகிரி, ஆமாம், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஏலகிரி ஹில்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஒரு 80% ஆஃப் த மூவி we filmed at ஏலகிரி ஹில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் ஷூட் பண்ணும்போது ஏதாவது நடந்தே தீரும்ல சார், இன்ட்ரெஸ்டிங்காக? உங்களுக்கு வந்து டென்ஷனாக இருக்கும், பட் எங்களுக்கு அந்த வெளியிருந்து பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அங்கே ஃபன்னாக நடந்தது? அந்த ஹில் ஸ்டேஷனில் நாங்கள் ஷூட் பண்ணோம். கண்டிப்பாக எங்களுக்கு டென்ஷன்லாம் இல்லை. ஸோ ரொம்ப கூலாக சில்லாக தான் இருந்தோம். ஸோ நோ டென்ஷன். ஒரே ஒரு டென்ஷன் என்னன்னா, எதுவுமே டைமுக்கு வராது ஆப்வியஸ்லி. ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயம் நம்ம ஒரு வாங்கணும் செய்யணும்னா கூட நம்ம we have to go down the hill. ஸோ ஒவ்வொரு விஷயமும் இந்த கேமரா யூனிட்லேருந்து எல்லா அந்த 24 கிராஃப்ட்ஸும் நம்ம ஏற்றி இறக்கிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டைம் நிறைய கன்சியூம் ஆகும். ஸோ அந்த டென்ஷன் தானே ஒளி, மற்றபடி ஒரு கூலாக தான் இருந்தது எல்லாமே. நீங்களே சொல்லிட்டீங்களே ஏலகிரி நீட்டு நல்லா கூலாக தான் இருந்தது. எந்த மந்த்ல போனீங்க? டிசம்பர் 30. I remember December 30. ஃபர்ஸ்ட் டே ஷூட், ஃபுல் ஆஃப் மிஸ்ட். அப்படியே ரொம்ப ஃபாகா இருந்திருக்கும்ல? ஆமாம், நிச்சயமா ரொம்ப ஹெவி ஃபாக். அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம்.
அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு படம் ரிலீஸ் வரையும் வந்துட்டோம். இல்ல அந்த டிசம்பர் மந்த் குளிர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிதான் தோணுது. க்ரூல யாராவது போயிட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சா சார்? கண்டிப்பா யார் சார் அப்படி பண்ணாங்க? குறிப்பா நம்ம கேமராமேன். கேமராமேனே போயிட்டாரா? ஆமா ஷார்ட் வச்சுட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா குளிர் தாங்க முடியாம அசிஸ்டண்ட்டை விட்டு போயிடுவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. நிறைய ஃபன்னி திங்ஸ், லாட் ஆஃப் ஃபன்னி திங்ஸ் ஹேப்பன். ஓகே. அண்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். அண்டு என்னோட ப்ரொடியூசருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என்னை நம்பி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ப்ரொடியூசரோட சன் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அண்டு ஹிஸ் நேம் இஸ் சி நிக்கில். இப்போ தான் +2 எக்ஸாம் முடிச்சிருக்காரு. சூப்பர் சார், நைஸ். ஸோ அவர் தான் என் படத்தினுடைய ப்ரோட்டகனிஸ்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். நான் கூட நினச்சேன், சரி எப்படி ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன் ஆஃப் ஸ்கிரிப்டை வந்து நாம் ஒரு புது ஹீரோக்கு நம்ம ஒரு வெயிட்டேஜான ஸ்கிரிப்டை நம்ம கொடுக்குறோமோன்னு நான் பயந்தேன். ஆனால் உண்மையிலேயே நிக்கில் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 50% வந்து அதிகமாகவே பர்ஃபார்ம் பண்ணார். ஓகே. ஸோ அதெல்லாம் ஐம் வெரி லக்கி. ஏன்னா நியூ ஃபேஸ் வச்சு பண்ணும்போது எல்லாருமே தயங்குவாங்க. ஸோ எனக்கு நிறைய பேர்டன் கொடுக்கல. ஓகே. என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, ஹி லவ்ஸ் சினிமா. ஸோ அந்த சினிமாவில் நம்ம ஏதாவது சாதிக்கணும். இந்த ஒரு 17 இயர்ஸ்லேயே ஸ்கூல் படிக்கிறச்சவே வந்து சினிமாவில் நம்ம ஒரு ஹீரோவாக வரணுன்ற ஒரு பெரிய கனவு. ஸோ அந்த கனவை வந்து நிறைவேற்றுற அவருடைய அப்பா. ஸோ இமீடியட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஒரு கதையை கேட்டு எவ்ரிதிங் எல்லாம் இட் ஹேப்பன்ட் இன் அ இயர். 1 இயர்ல ஃபுல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 1 இயர். ஓகே. நம்ம முடிச்சிட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கெட்யூல், ஷூட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கப்ப ஆர்டிஸ்ட் யாருமே வந்து ரெஸ்பாண்ட் ப்ராப்பரா பண்ணல அப்படின்றப்ப எப்படி சார் இருந்தது? அப்போ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி எல்லா டைரக்டருக்கும் டென்ஷனாக தான் இருக்கும். எல்லாமே ஏதோ வந்துருச்சு அதை வந்துருச்சும்பாங்க, எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது என்னுடைய படத்தில் ஒரு எஸ்ஐ ரத்னவேல் கேரக்டர்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். ஆடிஷனில் செலக்ட் பண்ணி வச்சோம். பட் யாருமே வந்து தேர் நாட், என்னென்னா அந்த டைமில் இமீடியட்டாக நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுனால மற்ற அந்த கேரக்டர்ஸ்லாம் வேறு இடத்துல லாக் ஆகியிருந்தாங்க. ஐ மீன் ஷூட்டில் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அப்போது ஒரு கேரக்டரை நான் பார்க்குறேன். ஆல்ரெடி என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இவர் ஓகே அப்படின்னு சொல்லி அவருக்கு இமீடியட்டாக ஃபோன் பண்ணி உடனே அவரை வர வச்சு, அவர் உடனே கேட்குறார், பணம் போடுவீங்களான்னு கேட்குறார். ஐயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அட்வான்ஸை போட்டு இமீடியட்டாக அவரை வர வச்சு ஷூட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு கேரக்டர் மிஸ் ஆனாலுமே, லைக் ஒரு பேட்ரோல், ஒரு போலீஸ் பேட்ரோலில் யார் இருப்பா? ஒரு டிரைவர் இருப்பாங்க, ஒரு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க, ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாங்க. இதில் ஒரு கேரக்டர் மிஸ் ஆனாலுமே ஷூட் வில் நாட் கோ ஹெட். கரெக்ட். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் பிரச்சனைலாம் இருந்தது. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாமே லாஸ்ட் மினிட்ல எல்லாம் ஒர்க் அவுட் ஆனாலும் கரெக்டாக நடந்துருச்சு. ஓகே. அண்ட் நாங்கள் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டோம் சார். ஷூட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பட் இன்னும் ஆர்டிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகலை, லொக்கேஷனே கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் எப்படி சால்வ் பண்ணீங்க? லொக்கேஷன் அகெயின் கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா, எப்போவுமே நான் என்னோடய கோ டைரக்டர் பழனி அண்ட் தென் ரவிக்குமார், நாங்கள் என்ன பேசிப்போம்னா, எப்போயுமே யாரையுமே நம்ப மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஷூட் போகிறோம், ஓகே ஷார்ட் ரெடி அப்படின்னு போகும்போது எல்லாமே ரெடியாக இருக்கணும். அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, என்னோடய கோ டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஒரு சில விஷயம் கிடைக்கலன்னா ஒரு பிளான் பி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி போவோம். லொக்கேஷன் வந்து ஒரு இடம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், பார்த்துருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். கடைசி நேரத்தில் வந்து அவங்க வந்து தே ஆர் நாட் வில்லிங் டு லெட் த ப்ரிமிசஸ் ஃபார் த ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இமீடியட்டாக ஓகே ஒரு பிளான் பி என்ன வச்சுருக்கோமோ அங்கே கேரி ஆன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஓகே. இப்போ இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம். நீங்க வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருப்பீங்க. நீங்க யோசிச்ச மாதிரி போல. அப்போ ஃபர்ஸ்ட் சீன் எவ்வளோ ஹார்டா இருந்தது, இல்லை ரொம்ப ஈஸியா இருந்ததா? நீங்க நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் வந்துருச்சு அவுட்புட்? வெரி பிகினிங் ஃபர்ஸ்ட் சீன் ஒரு சித்தப்பா கேரக்டரு, ஒரு சித்தி கேரக்டரு, ஹீரோ வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டே. ப்ரொடியூசரு அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கே நம்பிக்கை இல்லை. என்னென்னா இது என்ன ஒரு சீரியல் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு. ஸோ தேர் வெரி நியூ டு த இண்டஸ்ட்ரி இல்லையா? ஸோ நாங்கள் வந்து ஓவராலாக ஒரு 70-75 சீன்ஸில் எந்த சீன் நம்ம எப்போ ஷூட் பண்ண போகிறோம், அந்த பிரேக் டவுனில் லொக்கேஷன் பிரேக் டவுனில் பண்ணுறோன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது.
பட் வெரி பிகினிங் த ஃபஸ்ட் டே நான் எடுத்த உடனே ஆக்ஷன் டமால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேயில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற சீன்ஸ் என்ன, இமீடியட்டாக டேக் போனோம், ஷூட் பண்ணணும் போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன் செட்டப்பு, ஒரு சோஃபா செட்டப், இதில் வந்து ஒரு கான்வர்சேஷன். அது போன உடனே தே டோட்டலி ஃபெட் அப். என்ன இது, என்ன சீரியல் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இது. பட் ஐ நோ இந்த ஃபில்ம் எப்படி வரப்போகுது ஃபைண்ட் அவுட்ன்றது ஐ நோ வெரி வெல். ஸோ ஸ்கிரிப்டாக தே மைட் ஹவ் ரெட், பட் ஆனால் ஃபஸ்ட்டு சீன் அப்படின்னும் போது ஒரு மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது சார், நீங்கள் வந்துட்டு ஒரு 10-15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு கிடைச்சு இந்த ஸ்டோரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் ஆக்சுவலாக பிஎஸ்சி டிகிரி முடிக்கிறேன் திருப்பத்தூரில் சேக்ரட் ஆர்ட்ஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு, அண்ட் தென் ஐ டிட் மை ஃபிலிம் ஸ்டடீஸ், டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி, எம்ஜிஆர் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பண்ணேன். அங்கே சவுண்டு படித்தேன். அண்ட் தென் ஐ ரிசீவ்ட் அ ஸ்டேட் அவார்டு ஃப்ரம் ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா மேடம் கிட்ட. 2004 ஐ ரிசீவ்ட் அ ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆடியோகிராஃபர் ஆஃப் த இயர் ஃபார் த டிப்ளமோ ஃபிலிம் கால்டு தாத்தா. ஸோ அந்த டிப்ளமோ ஃபில்மை டைரக்ட் பண்ணவர் வந்து யூ மைட் ஹவ் நோன் பத்ரி வெங்கடேஷ். ஓகே. சமந்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அதர்வாவை இன்ட்ரடியூஸ் பண்ணவர், பானா காத்தாடினோட டைரக்டர். ஸோ ஹீ இஸ் த டைரக்டர் ஃபார் தட் டிப்ளமோ ஃபில்ம் இன் மை இன்ஸ்டிடியூட். ஸோ ஐ டிட் த சவுண்ட் ரெக்கார்டிங். ஸோ ஃபார் தட் டிப்ளமோ ஃபில்ம் ஐ ரிசீவ்ட் அ ஸ்டேட் அவார்டு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஸோ மை ஜேர்னி எப்படி ஹவ் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றதை சொல்ல வரேன். அண்ட் தென் முடித்த உடனே ஜெயா டிவிக்கு தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு வரேன். ஓ, அப்போ ஜெயா டிவியோட எக்ஸ் எம்ப்ளாயி நீங்க? ஸோ நான் வந்து ஜெயா டிவியோடைய எக்ஸ் எம்ப்ளாயி தான். ஸோ போயஸ் கார்டனில் ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அங்கே நியூஸ் செக்ஷனில் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய கெரியரை மீடியாவில் ஜெயா டிவியில் நியூஸ் செக்ஷனில் நான் சவுண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறேன். ஸோ சவுண்ட் இன்ஜினியராக இருந்தேன். அண்ட் தென் எடிட்டராக மாறினேன். நான் சொல்கிறது லீனியர் எடிட்டிங், நாட் நான் லீனியர், டேப் எடிட்டிங். ஓகே. லீனியர் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் நான் லீனியர் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். ஸோ ஜெயா டிவி வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி. ஸோ வேர் ஐ லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே. ஸோ அண்ட் தென் 2006 ஐ லெஃப்ட். ஸோ அந்த கனவு நம்மளை சும்மா இருக்க விடாதுல்ல. நம்ம என்னதான் ஒரு மந்த்லி சேலரியில் இருந்தாலுமே நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் துணிஞ்சு அப்படி வெளில வந்தேன். ஃப்ரம் 2006 ஐ ஸ்டார்டட் ad agency by name First Frame Media and Entertainment Solutions. So on that banner I did lot of advertisements, documentary films, corporate films, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் தென் 2013 என்னோட ஹோம் டவுன்லேயே ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ரன் பண்ணேன். வேர் வி ஹேட் அ டோட்டல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ. அங்கே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிஎன்எஸ்டிசி கூட டைப் பண்ணி அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு மீடியாவில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களுக்கு எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், ஆக்டிங், இந்த மாதிரிலாம் சென்னையிலேருந்து பீப்புள் ஐ யூஸ் டு ஹையர் பீப்புள் வந்து சொல்லி கொடுத்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது கொஞ்ச நாள் போச்சு. அண்ட் தென் கொரோனா அது இது வந்தது. ஸோ எவ்ரி திங் ஐ க்ளோஸ்ட். அண்ட் தென் ஐ ஃபுல் டைமாக வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இறங்கினேன். அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு வர எழுத எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சது. தென் ஃபைனலி இந்த ஏசிஎம் சினிமாஸ் மிஸ்டர் சந்திரமூர்த்தி அவரை வந்து நம்ம ஊர்லேயே போய் பார்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு, ஸோ டு பி ஃப்ராங்க் வித் யூ சொல்லப்போனால் நாமளே ஒரு படம் பண்ணிடலாம், எதுக்கு ஒய் ப்ரொடியூசர். ஸோ ஐ ஹாவ் அ லேண்ட் இன் மை ஹோம் டவுன். ஸோ ஐ நீட் மணி பை பிளட்ஜிங் மை லேண்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு சொத்து பத்திரத்தை கொடுத்துட்டு, சார் எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வேணும், நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஸோ ஹீஸ் இன்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ஸோ அவர் அப்படியே பார்த்தார், என்ன அப்படியா, சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, இல்லை நீங்கள் என் சன் இருக்கார், அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டு, அவரை ஹீரோவாக நீங்கள் மைண்டில் வச்சு ஒரு கதை பண்ணுங்க
ஓகே. அப்படின்னு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் தான் எனக்கு கொடுத்தார். ஸோ நான் போனது என்னோட லேண்டை வச்சு நான் படம் பண்ணணும்னு போனேன். பட் ஆனால் அவரோட சன்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு. நைஸ். அண்ட் தென் அதே ஏலகிரி ஹில்ஸில் ஒரு 6 months எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து ஒரு கெஸ்ட் ஹவுஸை கொடுத்து ஸ்கிரிப்டை எழுத சொல்கிறாரு. அந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சு அண்ட் தென் பவுண்டடை கொடுத்த பின்னாடி தேர் சாட்டிஸ்ஃபைடு. தென் எவ்ரி திங் ஹேப்பன்ட் 1 by 1. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் வரையும் வந்துட்டோம். வாவ் சூப்பர் நைஸ் சார். நீங்க வந்து சவுண்ட் ரிலேட்டடா வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்ல வந்து ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. நீங்க அதுலயே ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாமே, எதனால டைரக்ஷன் மாறினீங்க? அதான் நான் சொன்னேனே, எனக்கு டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்ளிகேஷன் போடும்போது டைரக்ஷனுக்கு என்னால் போட முடியல, டைரக்ஷனுக்கு சீட்டு கிடைக்கல. ஸோ ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் வாசப்படியை மிதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் தான் சவுண்டுக்கு போகிறேன். ஓகே. பட் என்னுடைய முழு ஆம்பிஷன் வந்து டு பிகம் அ டைரக்டர். அந்த கோர்ஸ் கிடைக்கல, அதனால் ஐ லேர்ன்ட் சவுண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ரெக்கார்டிங் அண்ட் தென் ஐ ஸ்விட்ச்ட் ஓவர் டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஓகே ஃபைன் சார். அண்ட் ரூம்பாய் திரைப்படம் வந்துட்டு முழுக்க ஒரு கற்பனையான கதையா இல்ல எங்கேயாவது வந்துட்டு ஒரு ரியலான இன்சிடென்ட் நடந்து அதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனீங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷன் தான். இட்ஸ் நாட் அ ரூட்டட் ஸ்டோரி ஆர் நத்திங் லைக் தட். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷன் தான். அது கற்பனை தான் இந்த கதை. இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஹீரோவை காட்டுறாரு ப்ரொடியூசரு, இவர் தான் என் சன்னுன்றாரு. அப்படியா, ஓகே, அவரை பார்க்குறேன். இவருக்கு என்ன கதை பண்ண முடியும்? நானும் ஜெயிக்கணும், இவரும் ஜெயிக்கணும். அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் ஜானரில் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறேன். அண்ட் சார் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். லைக் நம்ம வந்துட்டு வெளியூரில் ஷூட்டிங் பண்ணுறோம் அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ கம்மர்ஸாக இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து நடிக்க வராங்க. ஆஸ் அ டைரக்டராக உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்கிரிப்டை அவங்களுக்கு புரிய வைக்க கஷ்டமாக இருந்ததா இல்லை எப்படி ஒர்க் பண்ணாங்க? கரெக்டாக கேட்டிங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கிரிப்டில் எவ்வளோ டஃப் இருக்குதுன்னு சொல்லி. உண்மையாக சொல்ல போனால் கதை யாருக்குமே புரியல. போக 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 தான் அவங்களுக்கு புரிய வருது. அண்ட் தென் என்னோட கோ டைரக்டர்ஸ் 2 பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே டுக் மோர் தென் couple of months. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களே வந்து ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நான் சொல்ல வரேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு தெரியாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஸ்க்ரீன் பிளே தான் அது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த படம் இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. நிறைய ப்ரிவியூ போட்டாச்சு, நிறைய பேர் பார்த்தாங்க, எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. முக்கியமான காரணம் பேக் போன் வந்து என்னுடைய கேமராமேன் தான், பாரதி ராஜான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டைம் நான் மீட் பண்ணுறேன், என்னோடய ஜூனியர் ஆக்சுவலாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். வலசரவாக்கத்தில் ஒரு 1/2 hour தான் நான் கதை சொன்னேன். அதுலேயே அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஓவராலாக சொன்னேன், அவள் தான் இன்டெப்த் சொல்லலை. அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல குயிக்காக. அதே மாதிரி நல்ல க்ரியேட்டிவாகவும் நிறைய ஷார்ட்ஸ் வச்சு கதைக்கு என்ன தேவையோ அதை குயிக்காக பண்ணி அந்த மேக்கிங்கை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டார். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை கொண்டு வந்துட்டார். அண்டு எடிட்டிங், ஹீ இஸ் ஆல்சோ இன்ஸ்டியூட் வெரி சப் ஜூனியர். அவருமே கூட எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆல்மோஸ்ட் ஐ டுக் மோர் தென் 4 months பார்த்து செதுக்கணும். அண்ட் தென் அது பண்ணதுனால தான் வந்திருக்கு. ஓகே. அண்ட் மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லவே இல்லையே. ஆமாம், கரெக்ட். மியூசிக் டைரக்டர் வந்து மிஸ்டர் வேலன் சகாதேவன். சுச்சுவேஷன் சொன்னேன், ஆப்வியஸ்லி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டியூன் போடுவாங்க. காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். நான் ஒரு நேரத்தில் இது பண்ணால் கூட இல்லைங்க இது வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர் எடுத்து பண்ண சாங் தான் பட்டர்ஃப்ளை சாங். ரெக்கார்டிங் அப்போது மேல் சிங்கர் அவர் தான் பாடியிருக்காரு. ஃபீமேல் சிங்கர் பார்த்தீங்கன்னா மதுன்ட்டு ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க, ஃபீமேல் பாடியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு அந்த சாங். லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஃபேமிலி சாங்னு ஒன்று இருக்குது, ஒரு ஃப்ளாஷ்பேக் சாங். அதுவுமே கூட வேலன் சகாதேவன் தான் பாடியிருக்காரு சோலாவா. அதுவும் நல்லா. பட்டர்ஃப்ளை சாங்ல வந்துட்டு மியூசிக் டைரக்டர் வந்து உங்களை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தினாங்களாமே, அது என்ன சார்? அந்த சாங் ரெக்கார்டிங் அப்பவே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். பின்ன என்னங்க, டியூன் நல்லா இருக்கு, அழகாக பண்ணிட்டாரு. ஒரு
புதுசாக அமெச்சர் கேர்ளை கூப்பிட்டு வந்து பாட வச்சா அது ஒரு டேரக்டரால் பார்த்துட்டு இருக்க முடியுமா? நான் வேற முதல் படம் பண்றேன். யோசிச்சு பாருங்க, வச்சு செய்கிறீங்களே மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, சார் வேண்டாம் சார், வேற ஏதாவது சிங்கரை போடுங்க சார். அவரே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலையா இல்ல அங்கதான் வந்து பாக்குறாரு? அவரே அப்பதான் பாக்குறாரு. ஓகே. அவர் ஒரு நம்பிக்கையில கூப்பிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா நம்ம அடுத்த படத்துல பார்ப்போம்னு சொல்லிட்டு வேற ஒரு சிங்கரை கூப்பிட்டு நம்ம பாட வச்சோம். ஹர் நேம் இஸ் மது. மியூசிக் டைரக்டர் எப்படி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு ஸ்மோக்கிங் சீன்ல வந்து பயங்கரமா சங்கடப்படுத்துனீங்களாமே, ஸ்மோக் பண்ண வச்சு. ஒரு ஆர்டிஸ்ட், அவர் பேர் சொல்ல விரும்பல, பட் இஸ் அ குட் பர்ஃபார்மர் டூ. ரொம்ப ஆர்வம் மிகுதியில் நிறைய ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஷார்ட் நல்லா வரணும்ன்ட்டு. பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, ஷூட்டு நடந்த அன்னைக்கு ஈவினிங் முடியுது, பேக்கப் பண்ணுறோம். அவர் ஆல்ரைட் சார் அப்படின்னு சொல்கிறார். ஷூட் முடிஞ்சது. ஈவினிங் வந்து கெஸ்ட் ஹவுஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் கொஞ்சம் இமீடியட்டாக வாங்கன்னு. என்னன்ட்டு பதறி போய் பார்த்தா அவருக்கு வந்து மைல்டாக ஹார்ட்டு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்னுடைய சிம்டம்ஸ் இருக்குது, அது வருது. உடனே இமீடியட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவருக்கு அன்னைக்கு நைட்டு சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரை இமீடியட்டாக ஐசியூ வார்டில் போட்டு அவரை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுட்டோம். அது வந்து ஆக்சுவலாக வில்லன் அவர் எல்லாரையும் ஸ்க்ரீனில் மிரட்டுவார், ஆனால் எங்களை மிரட்டி விட்டு போயிட்டார், இந்த மாதிரி பயப்படுத்திட்டார். ஆர்வம் இதில் நிறையா ஸ்மோக் பண்ணதுனால வந்த விளைவு. ஓகே. ஸோ அது டெஃபினட்டாக மறக்கவே முடியாது எங்களால். அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர், ஏன்னா ஹீ சேவ்ட் இஸ் லைஃப். ஸோ ஆன் ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணார். பட் அதில் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணதில் இது யாராலுமே மறக்க முடியாது. சார், அடுத்தது வந்து ஒரு கேம் செக்மெண்ட். உங்ககிட்ட கார்டு கொடுத்துருவோம், குட் ஆர் பேட் கார்டு இருக்கும். நாங்க கேக்குற क्वेश्चनக்கு நீங்க குட்டா பேடான்னு ஆன்சர் சொல்லணும். ஓகே, என்னங்க சார்? சார், ஃபர்ஸ்ட் क्वेश्चन, டைமிங் கீப் அப் பண்றதுல, இந்த பஞ்சுவலா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க குட்டா பேடா? குட். சார் கரெக்டா? ஓ ஆமா சார், நீங்க தான் கரெக்டாவே வந்துட்டீங்க இன்டர்வியூ கூட. ஃபைன் சார், நான் குயிக்கா வந்துட்டேன். எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட், இந்த மணி பேலன்சிங், ஃபினான்ஷியல், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க குட்டா பேடா? நல்ல சேர்த்து வைப்பேன், நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவேன், பேட். இதுக்கு ஏதாவது போனப்பே தெரிய வேண்டாம். ஓகே, சோ இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஐடியா வச்சிருக்கீங்களா சார்? இல்லைங்க, அந்த மாதிரி ப்ரீ பிளான்ட் அப்படி எல்லாம் கிடையாது. கொடுத்த பட்ஜெட்ல படத்தை முடிக்கிறதுல நீங்க குட் ஆர் பேட்? சூப்பர். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டீங்களே. இத வச்சு தான் சார் அடுத்த படத்தோட சான்ஸ் எல்லாம் வரணும். ஓ மை காட், பார்த்து யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க சார். குட். இந்த படத்தை பட்ஜெட்குள்ள முடிச்சிட்டீங்களா சார்? ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் உங்க நேர்மையை நான் பாராட்டுறேன் சார். வீடியோ முன்னாடி ஓரளவு நான் முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. உண்மையா சொல்லணும்ல. சரி, ஓகே. எவ்ரி டைரக்டர் ஃபேசஸ் தட் ப்ராப்ளம். ஸோ நாம ஒரு பட்ஜெட் போடுவோம், கண்டிப்பா அந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்க முடியும்ன்றது இட்ஸ் அன் எக்ஸெப்ஷனல் தான், ரொம்ப ரேர் தான். கரெக்டா? ஸோ நாம எவ்ரிதிங் வாட் வி ரைட் இன் த ஸ்கிரிப்ட் will not be on the set. கரெக்டா? ஸோ எல்லாமே நமக்கு மாறும். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். தேங்க் காட் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் எக்ஸஸ் ஆனதும் அவர் கொஞ்சம் சமாளித்து கொண்டு வந்துட்டாரு. சரி, ஓகே சார். ஆர்டிஸ்ட் கிட்ட கோவப்படாமல் வேலை வாங்குறதுல நீங்கள் குட் ஆர் பேட்? குட். சில் தான். நீங்கள் மேக்ஸிமம் கோவம் இந்த படத்தில் என்ன சார் இருந்துச்சு? மைக்கை தூக்கி இப்படி போடுறதா? அந்த மாதிரி போட்டிருக்கேன், கொஞ்சம் டென்ஷன் ஆகிருக்கும். ஓகே. என்னன்னா கொஞ்சம் எல்லாமே நான் எதிர்பார்த்தது செட்டில் இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் கொடுக்கலன்னா அந்த கோவத்தை மைக்கை தூக்கி எறிகிறவங்களுக்கெல்லாம் இல்லை, அமைதியாக ஒரு 10 நிமிஷம் வெளில போயிடுவேன். உங்கள் கூடவே இருந்து கோவப்படுத்த 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை பயங்கர கோவப்படுத்தின அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரெல்லாம்? அதான் 2 கோ டைரக்டர்ஸ் தான். அகைன் ஐம் டெல்லிங், ஒன்று பழனிவேல் பாபு, இன்னொன்று ரவிக்குமார். அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, என் கூட ட்ராவல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக, இன்னைக்கு வரைக்குமே கூட இருக்காங்க. பார்க்க போனால் நான் தான் நிறைய அவங்கள திட்டியிருக்கேன், அது ஆப்வியஸ்லி இருக்கும்ல. இன்னொன்று என்னுடைய இன்ஸ்டியூட், ஐ மீன் என்னோட பேட்ச்மேட்டும் கூட ஒரு பழனி. கதையில் நிறைய ட்ராவல் பண்ணோம், ரொம்ப உரிமையாக திட்டிப்போம், அவ்வளோதான் சொல்லப்போனால். இதுதான் உண்மை. கோவப்பட்டு திட்டிப்போம், அப்புறம் பேசிப்போம். பட் என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே த ப்ராடக்ட் ஷுட் பி
நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதுக்காக ஓகே. சாப்பிடுற விஷயம், இந்த குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? ஐ எம் வெரி பேட் இன் குக்கிங். அச்சச்சோ. செல்ஃப் குக்கிங்ல ஒன்லி ஈட்டிங். ரூமை வந்து கிளீனா வச்சுக்கிறது இல்ல. நான் இருக்க இடத்த வந்து ரொம்ப நீட்டா வச்சுப்பேன், கிளீனா வச்சுப்பேன். அப்படி இல்லை நீங்க குட் ஆர் பேட்? செம்ம சுத்தம். கண்டிப்பா. ஓகே. அப்பதான் பீஸ்ஃபுல்லா எழுத முடியும் அந்த மாதிரியா Really, சார்? really, ஆமா. சரி, ஓகே. அப்புறம் இந்த ஃபேமிலி கூட கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்றதுல, ஃபேமிலி டைம்னா நான் கரெக்டா கொடுத்துருவேன்ப்பா அப்படி, அதுல குட்டா பேடா? சண்டை வர வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சார் எத்தனை பேரை நான் Very சேர்த்து bad. வச்சிருக்கேன். அப்படியா? ஐ எம் வெரி பேட். என் ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருப்பா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் இன்வால்வ் இன் ஆல் த அதர் திங்ஸ் இன் ரிலீஸ் அண்ட் ஆல் த ஸ்டப்ஸ் இல்லையா. ஓகே. ஸோ எனி டைம் பேக் டு பேக் நம்ம பிஸியாகவே இருக்கிறதுனால ஷி யூஸ் டு ஸ்கோல்ட் மீ. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு காமெடி பண்ணுவோம், அது கேவலமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் சிரிப்பீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபேக் ஸ்மைல் பண்ணுறதுல நீங்கள் குட் ஆர் பேட்? மூஞ்சி மேலே சொல்லிடுவீங்க நல்லா இல்லை. ஐ எம் டிரான்ஸ்பரண்ட் கை. ரொம்ப ஓகே. டிரான்ஸ்பரண்ட் தான். சரி. ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறோம், மற்றவங்களோட ரகசியத்தை காப்பாற்றுறதுல நீங்கள் குட் ஆர் பேட்? நைட்டோட நைட்டா விஷயம் வெளியே போயிடும் அப்படியா? இல்லை 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 என்கிட்ட சொன்னா என்கிட்ட தான் இருக்கும் அந்த மாதிரி அது நான் கொஞ்சம் பேட். Bad. ஆமா. நான் வெரி வெரி பேட் சார் அது. ரொம்ப, ரொம்ப எங்களை மாதிரியே. ஏன்னா அது தக்க வச்சுக்க முடியாது. சின்ஸ் ஐ எம் வெரி டிரான்ஸ்பரண்ட், ஸோ அது எல்லாம் no. மூஞ்சி மேல சொல்லிடுவேன். ஓப்பனா எதுக்கு அதை ஏன் டிராவல் பண்ணணும், அதை உள்ள சுமந்துக்கிட்டு ஏன் டிராவல் பண்ணிட்டு ஓகே ஃபைன் சார். ஒரு பாத்ரூம் சிங்கரா நீங்க குட் ஆர் பேட்? ஐம் பேட் இன் சிங்கிங். பாத்ரூம் சிங்கிங்லே கஷ்டம். சரி சார். நிறைய பாட்டு கேட்பேன். ஓகே. யூடியூப் ஆறுதல் பரிசா நம்ம சார்? யூடியூபை போட்டுட்டேன்னா ஃபுல்லா காலையில 1 hour ராஜா சார் சாங்ஸ் தான். ஓகே சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பார்கெனிங், பேரம் பேசி வாங்குறதுல ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது நீங்க குட்டா பேடா? எவ்வளோ வரைக்கும் குறைச்சிருக்கீங்க? இப்போ ஒரு 500 ரூபாய் சொல்றாங்க, எவ்வளோ வரைக்கும் நீங்க பார்கெயின் பண்ணி வாங்கியிருக்கீங்க ஒரு பொருளை? கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கணும். 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு 350க்காவது நான் வாங்கிடுவேன். சார் அது நியாயமா? ஆமா. அவங்களும் கஷ்டப்படக்கூடாது இல்ல. ஓகே. அண்ட் அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி சார். மற்றவங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதுல நீங்க குட்டா பேடா? இல்ல எனக்கே டென்ஷனா இருக்கு அப்படின்னுட்டு நினைச்சுப்பீங்களா? ஐ யூஸ் டு அட்வைஸ். ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே. மத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றப்ப அதை எடுத்துக்கிறதுல நீங்க குட் ஆர் பேட்? Good. அதையும் எடுத்துப்பீங்களா? கண்டிப்பா எடுத்துப்பேன். ஓ சரி. ஏன்னா என்ன காரணம்னா நம்மள மதிச்சு, ஸோ ஒருத்தவங்க அட்வைஸ் பண்றாங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு தானே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. அதை கொஞ்சம் எவாலுவேட் பண்ணுவேன். ஓகே இது கரெக்டாக தானே சொல்றாங்க அப்படின்றது நான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இந்த செக்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே தேங்க்யூ. ரொம்ப ஹானஸ்டாவும் பதில் சொன்னீங்க எல்லாத்துக்கும். ரியலி நிஜமா? தேங்க்யூ. சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். ஓகே. பைப்லைனில் ஒரு 2 ஸ்கிரிப்ட் இருக்கு அண்ட் ஐ எம் ட்ரைங் டு பிச் தி நியூ ப்ரொடியூசர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ நேரம் படத்தை பற்றியும் அண்ட் உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரூம்பாய் படம் மாதிரி உங்களோட அடுத்தடுத்த படங்கள் வெற்றியடைய ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ வெரி சார், மச். தேங்க்யூ.